ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கவுனி அரிசி கூழ். இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ இதை செய்யணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கவுனி அரிசியை ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சுக்கணும். இப்போ நாளைக்கு செய்ய போகிறோன்னா இன்றைக்கி நைட் ஊற வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டே எடுத்து அது நல்லா ஒரு வாட்டியாக 2 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஃபேனை நல்லா உலர வச்சுருங்க. அது நல்லா உலர்ந்த பிறகு அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட 1 இல்லை 2 ஏலக்காவை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அது ஒரு டப்பாலேயோ இல்லாட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ என் பாப்பாவுக்கு 1 இயர் ஆகுது. ஸோ அவங்களுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன். கவுனி அரிசி பிரேக்ஃபாஸ்ட் அது செய்யணுன்னா ஃபஸ்ட்டு கவுனி அரிசி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க, நல்லா கொதிக்கிற வரைக்கும். கொதிச்ச உடனே ஒரு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பெரியவங்கன்னா உப்பு மட்டும் போட்டு கூட குடிச்சிடலாம். ஆனால் குழந்தைங்க சில பேர் குடிக்க மாட்டாங்க உப்பு மட்டும் போட்டு. ஸோ அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் தேங்காய் பாலை ஆட் பண்ணி நல்லா கலக்கி கொதிச்ச உடனே நல்லா தேங்காய் பாலும் ஆட் பண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம பெரியவங்க எடுத்து குடிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.